கீரையை விட 40 மடங்கு சத்துள்ள மைக்ரோ கிரீன்ஸ் மண்ணு கூட இல்லாமல் தண்ணியிலேயே எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாமாங்க. முழுசா வளர்ந்த கீரையை விட இந்த 2 இலை இருக்கிற மைக்ரோ கிரீன்ஸ்ல ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த மைக்ரோ கிரீன்ஸை நீங்கள் வளர்த்துறதுக்கு தனியாக விதையெல்லாம் வாங்க வேண்டியது இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளே போதும். கொஞ்சமாக பச்சைப்பயிறு, கொள்ளு, வெந்தயம் இதெல்லாம் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கிறேங்க. நல்லா ஊறி வந்துருச்சு. இது வரைக்கும் நான் ஜஸ்ட் வீட்டில் இருக்கிற வெங்காய கூட அந்த தக்காளி கூடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஹோல்ஸாக அதில் தான் நான் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்திட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்தால் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாங்கிறக்காக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாவே நல்லா ஒர்க் ஆகுதுங்க. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ட்ரே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஊற வச்சுருந்த அந்த 3ஐயுமே இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. அடியில் ஒரு ட்ரே கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வலிய தண்ணி நப்பிட்டு இந்த தானியங்கள் மேலே படுற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிடணும். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு அதாவது 24 ஹார்ஸ் கழித்து பார்க்கும்போது நல்லா முளப்பு வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா முளப்பு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓப்பன்லேயே விட்டுறலாம். இதுக்கு சன்லைட்டில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம நார்மல் ரூம் லைட் இருந்தாலே போதும், அதுலேயே நல்லா வளர்ந்து வந்துடும். 7லேருந்து 10 நாளுக்குள்ளே மைக்ரோகிரீன்ஸை வளர்த்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நான் எப்போ மைக்ரோகிரீன்ஸ் வீடியோ போட்டாலுமே இதில் ஏகப்பட்ட டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ டீட்டெயிலாக தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு லாங் வீடியோவே ஃபார்மேட் பண்ணியிருக்கிறேன். அதாவது எப்படி வளர்க்கலாம், என்னென்னலாம் செடியில் வளர்க்கலாம், இதில் வளர்க்கக்கூடாது, அதை எப்படி சாப்பிட்றது, ஸ்டோர் பண்ணலாமா, இதுலேருந்து வேறு என்னென்னலாம் பண்ண முடியும், இது எந்த அளவுக்கு சத்து இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக நான் அந்த லாங் வீடியோவில் போட்டுக்கிறேங்க. இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் நம்ம சமைக்கலாம், எப்படி கன்சியூம் பண்ணுறதுங்க எல்லாமே இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டதுன்னா அந்த லிங்க் டைட்டில் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிர்லேருந்து வளர்த்துற மைக்ரோ கிரீன்ஸ் தாங்க. இது அடிக்கடி இது மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தோசை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே ஷார்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல முடியறது இல்லைங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் டவுட்டாக வரும். அதையெல்லாம் எழுதி வச்சு தான் தெளிவாக இருக்கணுங்கிறக்காக ஒரு லாங் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். புதுசாக மைக்ரோ கிரீன்ஸ் ட்ரெண்ட் ஆகுதுன்னு நினச்சிக்க வேணாங்க. இது கிட்டத்தட்ட 1980லேருந்தே இருக்குது. நம்ம ஊரில் முளைப்பாரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ மைக்ரோ கிரீன்ஸ். அதில் ஏகப்பட்ட சத்து இருக்கிறங்காட்டி இப்போ எல்லாருமே பொதுவாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம ஈஸியாக வீட்லேயே வளர்த்திக்கலாங்க.